உன் காலத்துல உன்னுடைய வாழ்க்கையில போராடுகிற சில சக்திகளை நீ அழிக்காம விட்டா உன் காலத்துக்கு பிறகு இந்த சக்திகள் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சிறைப்பிடிக்கும். காலத்துக்கு பிறகு நீங்க போய் சேர்ந்துருவீங்க. ஆனா உங்க பீரியடுக்கு பிறகு உன் வாழ்க்கையில போராடின அதே பிசாசின் வல்லமைகள், அதே பிசாசின் சக்திகள், அதே சாபத்தின் ஆவிகள், அதே தரித்திரத்தின் வல்லமைகள், அதே சர்பத்தின் வல்லமைகள், அதே மந்திரத்தின் ஆவிகள், அதே பரம்பரை சாபங்கள், இரத்த சாபங்கள் நீ போய் சேர்ந்துருவ. ஆனா உன் காலத்துக்கு பிறகு உன் பிள்ளைகளுடைய ஜீவியத்தில் இவைகள் போராடுவதை நீ காண்பாய். உன் பிள்ளைகளோடு போராடு, அந்த சந்ததியில போராடு. இன்றைக்கு இந்த மாலை வேளையில சிஸ்டர் பிரதர், உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா கலைகள், உன் வாழ்க்கையில இருக்கிற சகல போராட்டங்கள், உன் வாழ்க்கையில உன்னை வேதனைப்படுத்தி உன்னை சில பாதையில நடத்தி உன்னை கண்ணீர் விட செய்த சில வல்லமைகள், சில ஆவிகளை இன்றைக்கு அடையாளம் கண்டவைகளை வேரோடு நீ பிடுங்கணும். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். உபவாசத்துல போய் உன் வாழ்க்கையில போராடுகிற சில வல்லமைகள், சில பிசாசின் கிரியைகளை சரியா கண்டுபிடிச்சு அதை அழிக்கணும். நீ அழிக்கலனா அடுத்து உன்னுடைய தலைமுறைக்கு அது போகும். உன் தலைமுறைக்கு அடுத்தது அடுத்த தலைமுறைக்கு போகும். எங்க பாட்டியை குறித்து நான் சொன்ன நினைக்கிறேன் நேற்று. அவங்க ஒரு குறி சொல்றவங்க. இப்போ எங்க பாட்டிக்கு வயசாச்சு. இப்போ எங்க பாட்டிக்குள்ள இருக்கிற ஆவி என்ன சொல்லுச்சு தெரியுமா? அடுத்த சந்ததிக்குள்ள என்னை இறக்குன்னு சொல்லுச்சு. அடுத்த சந்ததிக்குள்ள என்னை இறக்கி விடுங்க. இவ வாழ்க்கையில நான் இருந்தது போதும், என்னை இப்ப வேற ஒருத்தருக்குள்ள இறக்கி விடுங்க. எங்க வீட்டில் ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் வச்சோம். அதுக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நல்லா அந்த இது அடிப்பாங்க பாருங்க, டிண்டு டிண்டு டின். இதை அடிக்கிறவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்து அந்த இடத்துல மந்திர பொருட்கள்லாம் வச்சு எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பூஜையை போட்டு எங்கள் பாட்டியை கொண்டு வந்து நிற்க வச்சாங்க. எங்கள் பாட்டிக்குள்ளே இருக்கிற ஆவி யாரை காட்டுச்சுன்னா எங்கள் மாமாவுடைய பொண்ணு பவானின்னு அதோடைய பேர். அந்த பெண்ணை காட்டுச்சு. எங்கள் சொந்த தாய் மாமா, எங்கள் அம்மாவுடைய அண்ணன். அந்த பிள்ளைக்குள்ள நான் இறங்க விரும்புகிறேன்னு சொல்லிச்சு. உடனே அந்த பிள்ளை மேலே போய் மஞ்சள் தண்ணியை ஊற்றி கொண்டு வந்து அப்படியே ஈரத்தோடு எங்கள் பாட்டி பக்கத்தில் நிற்க வச்சாங்க. அப்படியே உடுக்க அடித்து ஆரம்பித்தாங்க. சில மந்திரங்களை சொல்ல ஆரம்பித்தாங்க. சில அந்த கற்பூரம் ஏற்றுவதெல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நேரத்தில் எங்கள் பாட்டிக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி அப்படியே அந்த பொண்ணு மேலே இறங்கிடுச்சு, பேத்தி மேலே இறங்கிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் அந்த பிள்ளை அப்படியே ஆட ஆரம்பிச்சது, அது குறி சொல்ல ஆரம்பிச்சது. இது வரைக்கும் அந்த பிள்ளைக்குள்ள அந்த ஆவி இருக்குது. இன்னும் அந்த மகன் ரட்சிக்கப்படல. எங்க பாட்டி போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ எங்க பாட்டியோடு போராடின அந்த வல்லமை, எங்க பாட்டியினுடைய உடம்புல போராடின அந்த கிரியை இப்ப யாருக்குள்ள போராடி கொண்டு இருக்குது? எங்க மாமா மகளுக்குள்ள போராடுது. சிஸ்டர் பிரதர், உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு சக்தி போராடுது. உன்னை எழும்ப விடாதபடி, நீ ஆசீர்வாதமா இருக்க கூடாதபடி, உன் குடும்பம் செழிக்க கூடாதபடி, உன் குடும்பம் கீர்த்தியும் புகழ்ச்சியும் அடையக்கூடாதபடி ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு வல்லமை உன் சந்ததியில, உன் பரம்பரையில, உன் ரத்தத்துல, உன் குடும்பத்துல, உன் வீட்டுல, உன் நிலத்துல போராடுது பாரு. இதை கண்டுபிடிச்சு நீ வேரோடு அழிக்காத, இதை மடங்கடிக்காத நீ போவாயானால் உன் காலத்துக்கு பிறகு இந்த வல்லமை அப்படியே மற்ற சந்ததியை சிறைப்பிடித்து அவருடைய வாழ்க்கையை நாசப்படுத்த ஆரம்பிக்கும். ஒரு கிறிஸ்தவனுடைய பெரிய ஜெயம் என்னன்னா, நீ போய் சேர்வதற்கு முன்னாடி உன் வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாத வாய்க்கால திறந்து வச்சுட்டு போகணும். சாபத்தின் வாசல் அல்ல. நீ போய் சேரும்போது ஒரு சாபத்தின் வாசலை திறந்து வச்சுட்டு போவாத. நீ ஒரு ஆசீர்வாத வாசலை உன் வீட்டுக்கு திறந்து வைக்கணும். உன் 4 தலைமுறைகளை நீ ஆசீர்வதிச்சுட்டு போகணும். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள்ல எவ்வளோ பேருடைய தகப்பன்மார்களுடைய பாவங்கள் நிமித்தம் பிள்ளைகள் செத்தார்கள். ஆகான் என்கிற ஒருவனுடைய பாவத்தின் நிமித்தம் அவன் பிள்ளைக, மனைவி எல்லாரும் செத்தாங்க கல்லடிவாய். அப்போ ஒரு பிதாவினுடைய அக்கிரமத்தை பிள்ளைகள் சுமக்க வேண்டியதா இருக்கிறது. யாத்திராகமம் 20 அதுதான் சொல்லுகிறது. பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். உன் வாழ்க்கையில இருக்கிற சில பாவங்களை கண்டுபிடிச்சதை அழி. உன் வாழ்க்கையில இருக்கிற சில சாபங்களை கண்டுபிடிச்சதை அழி. உன் வாழ்க்கையில போராடுகிற சில விக்கிரகத்தின் வல்லமைகளை கண்டுபிடிச்சது அழி. சில சர்பத்தின் ஆவிகள் உண்டு. யாரோ ஒருத்தர் இடம் கொடுத்திருப்பாங்க அந்த சர்பத்தின் ஆவிகளுக்கு. இந்த ஆவிகள்
10 தலைமுறை வரைக்கும் போராடி கொண்டே இருக்கும். தலைமுறையா அந்த சர்ப்பத்தின் ஆவி அந்த குடும்பத்திலே இருக்கு. அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வியாதி இருக்கும், இருதய சம்பந்தமான நோய் இருக்கும், கிட்னி சம்பந்தமான நோய் இருக்கும், கேன்சர் சம்பந்தமான நோய் இருக்கும். அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி நிம்மதியாக வாழ முடியாது. நிறைய பேருக்கு டிவோர்ஸ் ஆகி கொண்டே இருக்கும். வீடு கட்ட முடியாது, ஆசீர்வாதமா இருக்க முடியாது. புரியுதுங்களா சிஸ்டர்? நான் சொல்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு விளங்குது? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயான்னு சொல்லுங்க பாருங்க. நீ உன் வாழ்க்கையில இருக்கிற அந்த கலையை, உன் வாழ்க்கையில போராடுகிற அந்த வல்லமையை இன்றைக்கு அழிக்க தேவன் உன்னை இந்த கூட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு அந்த கலையை கண்டுபிடிச்சு அழி, அந்த சக்தியை கண்டுபிடிச்சு அழி, உன் எதிர்காலத்தை கண்டுபிடிச்சு அழி. நான் அடிக்கடிக்கு ஜெபிக்கிற ஒரு காரியம் உண்டு. ஆண்டவரே, நான் கடந்து சென்ற எந்த பாதைகளிலும் என் பிள்ளைகள் கடந்து போகக்கூடாது. என் சிறு வயதில், என் வாலிபத்தில் நான் கடந்து சென்ற கண்ணீரின் பாதைகள், நிந்தையின் பாதைகள், அவமானத்தின் பாதைகள், கைவிடப்பட்ட பாதைகள், நொறுக்கப்பட்ட பாதைகள், அசுத்தத்தின் பாதைகள் ஒன்றிலும் என் பிள்ளைகள் இதில் கடந்து போவே கூடாது. என் பிள்ளைகளுக்கு நான் ஆசீர்வாத வாசலை நான் திறந்து வைத்து விட்டு போக வேண்டும். அல்லேலூயா. இதுதான் உங்க ஜெபமா இருக்கணும். நான் கடந்து போன எந்த கடன் என்கிற பாதையில என் பிள்ளைக்கு போகக்கூடாது, வியாதி என்கிற பாதையில என் பிள்ளைக்கு போகக்கூடாது, தனிமையின் பாதையில என் பிள்ளைக்கு போகக்கூடாது, கைவிடப்பட்ட பாதையில என் பிள்ளைகள் போகக்கூடாது. என் பிள்ளைகளுக்கு நான் ஆசீர்வாதத்தை வைக்கிற, சாபத்தை அல்ல என்று சொல்லி உன் பிள்ளைகளுக்காக நீ ஆசீர்வாதத்தை திறந்து வச்சுட்டு போ. அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்க. நல்லா கேளுங்க. 2 ராஜாக்கள் 3:3 சொல்லுது, யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளில் சிக்கிக் கொண்டிருந்தான். யாரு சிக்கிக் கொண்டிருந்தா? ஆகாபின் குமாரனாகிய யோராம் யெரொபெயாமின் பாவங்களிலே சிக்கிக்கிட்டு இருந்தான். அந்த பாவத்தை விட்டு அவனால் வெளியே வர முடியல. அவன் கால்கள், அவன் கைகள், அவன் மனசு, அவன் ஆத்துமா அந்த பாவத்தில் சிக்கிக்கிட்டு இருந்த. ஏன்? யெரொபெயாம் ஒரு பாவம் செஞ்சான். அந்த சந்ததியில வந்த, அந்த லிஸ்ட்ல வந்த எல்லாருமே அவனுடைய பாவத்தில் சிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு நீ எந்த பாவத்தில் வீக்கா இருக்கிறியோ, உன் பிள்ளைங்க அதே பாவத்தில் தான் எதிர்காலத்தில் வீக்கா இருப்பாங்க. நீங்க எப்படி இருக்கீங்களோ உங்க பிள்ளைங்க ஏற்ற காலத்தில் அதிலேயே மாட்டுவாங்க. இன்றைக்கு அதுல ஜெயம் எடு. இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தை உன் வாழ்க்கையில கொண்டு வந்து உன் வாழ்க்கையில போராடின அந்த வாழ வயதின் பாவத்திலிருந்து ஜெயம் எடு. அந்தரங்க பாவத்திலிருந்து ஜெயம் எடு. உன் சிந்தையில ஜெயம் எடு. உன்னை கடன் பிரச்சனைக்குள்ள வைத்திருக்க அந்த பிசாசை அடிச்சு உன் வீட்டை விட்டு துரத்தி ஒரு ஆசீர்வாத வாசலை உன் வீட்டுக்கு திறந்து ஜெயம் எடு. ஏன் தெரியுமா? உங்க காலத்துக்கு பிறகு அந்த ஆவிகள் உங்க குடும்பத்தில் போராடக்கூடாது, உங்க பிள்ளைகள் அது போராடக்கூடாது, உங்க மனைவி இடத்துல அது போராடக்கூடாது. பைபிள்ல ஒரு தீர்க்கதரிசி இருந்தான், நல்ல ஒரு தீர்க்கதரிசி. ஆனா பைபிள் சொல்லுது அவன் பெரிய கடன் சுமையை வச்சுட்டு செத்து போயிட்டான். இப்போ கடன்காரர்கள் அவன் பிள்ளைய தூக்கி கொண்டு போக வந்து நிக்கிறாங்க வாசல்ல. உன் கணவர் தானே கடன் வாங்கினா, உன் கணவர் செத்துட்டான்ல, இப்போ உன் பிள்ளைகள் மேல எனக்கு அதிகாரம் உண்டு, உன் பிள்ளைய கூடன்னு சொல்லி வந்து வீட்டு வாசல்ல நிக்கிறான். இவன் எலிசா கிட்ட ஓடுறா, ஐயா என் கணவர் தீர்க்கதரிசி, ஆனா பெரிய கடன்ல செத்து போயிட்டார், இப்போ என் பிள்ளைய தூக்கிட்டு போக கடன்காரர்கள் வந்து வாசல்ல நிக்கிறாங்க, நான் என்ன செய்வது என்று சொல்லி அவள் புலம்புகிறார். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். சிஸ்டர் பிரதர், 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களை வாசித்து பாருங்க. சவுலின் பாவத்தின் நிமித்தம் 7 பிள்ளைகள் தூக்கிடப்பட்டார்கள். சவுல் செத்து போயிட்டான், ஆனா அநேக ஆண்டுகள் கழித்து அந்த பாவங்கள் அவன் பிள்ளைகளை தொடருது. இதுதான் பிசாசினுடைய வல்லமை. சில ஆவிகள் அந்த வம்சத்தில் போராடும், அந்த பரம்பரையில் போராடும். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பெரிய பணக்காரர் தன்னுடைய வயல்ல விதையெல்லாம் விதைச்சிட்டு அந்த வயல்லாம் நல்லா வளர்ந்து அப்படி கதிர்களாவைகள் பயிர்களா நிற்கும் போது பக்கத்து தோட்டத்தினுடைய மாடு அந்த வயல்ல பொது கொஞ்சம் வயலெல்லாம் கொஞ்சம் சேதப்படுத்தி தின்னுடுச்சு. உடனே இவன் என்ன பண்ணா, அந்த மாட்டை கொண்டு வர சொல்லி அந்த எஜமானனியை வர வைத்து, இது ஊ மாடா? சொன்னா ஆமையா இது ஏன் மாடு, ஐயோ தெரியாத வந்து சேதப்பத்திர படித்திருச்சு, நான் ஏதாவது உங்களுக்கு காசு கூட கொடுத்தேன். இல்லை இல்லை, இந்த மாட்டுக்கான தண்டனையை அந்த மாடு அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்லி அந்த ஓனர் கண்ணுக்கு முன்னாடியே மாட்டினுடைய தோலை உயிரோட உரிச்சிட்டார். அந்த மாடு கதறிச்சான்.
துடிச்சுதான். அவர் சொன்னார் அந்த ஏழை விவசாயி, ஐயா என்ன கூட கொள்ளுங்க ஐயா, அந்த வாயில அந்த ஜீவனை விட்டுருங்க ஐயா, அது தெரியாத சாப்பிட்டுடுச்சு, அதுக்கு உங்க வயல் என் வயலுன்னு தெரியாதே, அதுக்கு தப்பு நல்லதுன்னு தெரியாதே, அதை விட்டுருங்கய்யா, அது வாயில்லாத ஜீவன் விட்டுருங்க. இல்ல நீ அதை பாருன்னு சொல்லி அவனை நிக்க வச்சு அவன் கண்களுக்கு எதிராக அந்த மாட்டினுடைய தோலை அப்படியே உயிரோட உரிச்சி எடுத்துட்டான். உண்மையா நடந்த சம்பவம் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக. இது நடந்து முடிஞ்ச பிறகு என்ன நடந்தது தெரியுங்களா? அந்த வீட்டில் பிறக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் மாட்டை போல 2 விரல் தான் இருந்தது. இந்த மாட்டினுடைய கால்கள் எப்படி, அதே போல இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த மாட்டு காலை போல பாதங்கள் அப்படியே 2 பிரிஞ்சு 2 விரலா இருக்குமா. பல வம்சங்கள் ஆண்டுகள் அந்த சந்ததியில் இந்த சாபங்கள் இருந்துகிட்டே இருந்தது. ஏன், எங்கிருந்து வந்தது? ஒருத்தன் செய்த பாவம். அவன் சில பிசாசின் வல்லமைகளுக்கு இடம் கொடுத்தான். இப்படிதான் நம்ம முன்னோர்கள் ஏதாவது ஒரு பாவத்துக்கு இடம் கொடுத்திருப்பாங்க. இன்றைக்கு அந்த பாவங்கள் தான் அந்த வீட்டில் இறங்கி போராடும். பிள்ளைகள் வாழ்க்கையில போராடும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்க முடியாது. சில திருமண தடைகள்லாம் இந்த சாபத்தின் வல்லமைகள் தான். சில கர்ப்பம் தரிக்க முடியாதபடி இருக்கிற இதெல்லாம் தடையெல்லாம் இந்த பரம்பரை சாபங்கள் தான். சில வீடுகளில் பிறக்கிற சில மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள், இதெல்லாம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? அது பரம்பரையில யாரோ செய்த பாவத்தின் வல்லமை. அது ஏதோ குடும்பத்தை அவங்க அழிச்சிருப்பாங்க. சென்னையில் ட்ரிப்ளிகேன் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து ஒரு பெண் ஜெபிக்கும்படி வந்திருந்தார். அந்த வீட்டில் எல்லாரும் செத்துட்டாங்க. ஒரே வியாதியில் எல்லாருக்குமே நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனை. அவங்க தாத்தா நுரையீரல்ல செத்தார், நுரையீரல் பிரச்சனை. அவங்க பாட்டி நுரையீரல் பிரச்சனை செத்தாங்க. இவங்க அப்பா நுரையீரல் பிரச்சனை செத்தார். அம்மா நுரையீரல்ல கேன்சர் வந்து செத்தாங்க. வீட்டில் எல்லாருக்குமே ஒரே விதமான வியாதி. இப்ப அந்த வீட்டில் இருக்கிறது அந்த ஒரே ஒரு பெண் மட்டும்தான். அவளுக்கும் பயங்கரமான பிசாசின் போராட்டம். அப்ப நான் கேட்டேன், உங்க வீட்டில் எல்லாரும் இந்த ஒரே வியாதியில செத்தாங்களே, என்ன காரணமா இருக்க நீ நினைக்கிற? அந்த பெண்ணு சொல்றா, அண்ணே எங்க தாத்தா வந்து ஒரு பயங்கரமான மந்திரவாதி. சின்ன வயசுல அவர் பாட்டிலா வீட்டில் வச்சிருப்பார். அந்த ஒவ்வொரு பாட்டில் கூடயும் பிசாசுகளை பிடிச்சு வச்சிருப்பார். எங்க தாத்தாவை தேடி நிறைய பேர் நைட் நேரத்தில் வருவாங்க. மந்திரம் செஞ்சு அவங்களை அப்படியே சுடுகாட்டுக்கு கொண்டு போவார். அங்க போய் கொஞ்ச நேரம் மந்திரம் செஞ்சு திரும்பி வீட்டுக்கு வருவார். என்னென்னமோ பண்ணி அவர்கள் கையில் என்னென்னமோ சில பொருட்கள்லாம் கொடுத்து இதை கொண்டு போய் அந்த வீட்டில் போட்டுடு, அந்த நிலத்தில் புதைச்சிருன்னு சொல்லி அனுப்புவார். இப்படி எங்க தாத்தா அவருடைய தொழிலே மாந்திரிகம் செய்து பிழைப்பது தான். இப்படி நிறைய மந்திரங்களை செய்து 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 அதுல வருகிற காசுல தான் எங்க குடும்பமே வாழ்ந்தது. எங்க தாத்தா வாழ்ந்தார். ஆனா சில குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவ்வளவு சாபமாய் அவருடைய வாழ்க்கையில் அது திரும்பியது. சாபமாய் திரும்பியது. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இந்த சாபத்தின் வல்லமைகள் போராடுது. அப்பதான் நான் சொன்னேன், உங்க தாத்தா வச்ச மந்திரம் எவ்வளவு குடும்பங்களை அழிச்சிருக்கும். உங்க தாத்தா வச்ச மந்திரம் எவ்வளவு குடும்பங்கள் இருக்கிற நபரை கொண்டு இருக்கும். எவ்வளவு பிள்ளைகள் அனாதையாக்கப்பட்டிருப்பாங்க. எவ்வளவு குடும்பம் கணவர் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க. எவ்வளவு பிள்ளைங்க தாய் தகப்பனை இழந்து அனாதையா நின்று இருப்பாங்க. எவ்வளவு பிள்ளைங்க அழுகிறத வானத்திலிருந்து கர்த்தர் பார்த்திருப்பார். எவ்வளவு தாய்மார்கள் கண்ணீர் விட்டு புலம்புவதை மந்திரத்தினால உடைஞ்ச குடும்பங்களை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வியாதியில பிரிவினையில நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு அழுவாங்க அந்த ஜனங்கள்லாம். உதவி இல்லாத நிர்பந்தமான மனிதன் நான், யார் இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்க கூடும்னு சொல்லி இந்த ஜனங்கள்லாம் அழுவாங்க. சிஸ்டர் பிரதர், கர்த்தர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இதெல்லாம் கர்த்தர் பார்ப்பார். அதனுடைய விளைவு தான் அந்த குடும்பத்தில் இப்ப அனுபவிக்கிறார். நீங்க நினைக்கலாம் சில நேரங்கள், ஏன் என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை? உங்க முன்னோர்கள் எவ்வளவு குடும்பங்களை அழ வச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அதனுடைய விளைவு அந்த வீட்டில், அந்த சாபத்தின் விளைவு, 4வது தலைமுறையில் செய்த சாபத்தின் விளைவு. சிஸ்டர் பிரதர், சில ஆண்டுகளுக்கு முன்பதாக திருநெல்வேலியில ஒரு பெரிய இன்ஜினியர், ஸ்பிக் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய கம்பெனியில இன்ஜினியராக வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் வீட்டை சுற்றிலும் ஒரு 5-6 கார் நிற்கும். பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர், பெரிய பங்களா, நிறைய வீடு நிலங்கள் எல்லாம் இருந்தது. அதே நேரத்தில் அப்படி சரீரத்தில் ஒரு கொடிய வியாதியும் இருந்தது. அவருக்கு ஆஸ்துமா வியாதி இருந்தது. அந்த ஆஸ்துமா வியாதி நிமித்தம் அப்படியே கை வந்து அப்படி மடங்கிட்டு அப்படி திரும்பிடுச்சு. கை ஒரு கை அப்படி முறுக்கி அப்படி திரும்பி தான் இருக்கு. அவருடைய அண்ணன் தங்கச்சி எல்லாருக்குமே சரீரத்தில் ஒவ்வொரு விதமான வியாதிகள். ஒரு பக்கம்
தெய்வீக ஆசீர்வாதம் இருந்தது, ஒரு பக்கம் பயங்கரமான சாபம் இருந்தது. ஒரு பக்கம் அவங்க ஊழியத்துக்கு நல்லா கொடுக்கறாங்க, ஆனா ஒரு பக்கம் வியாதியிலையும் மரணத்திலையும் போராடிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் இந்த நபர் என்ன செஞ்சாரு தெரியுங்களா? பெட்டு மேல முழங்கால் படியிட்டார். ஆண்டவரே, ஒரு பக்கம் நீங்க என்ன நல்லா ஆசீர்வதிச்சு எங்க வீட்டுல குறையே இல்லை, காரு பங்களா வீடு நிலம் வயல் தோட்டம் ரொம்ப நல்லா இருக்கிறோம், ஆனா ஏன் மறுபக்கம் எங்க வாழ்க்கையில வியாதியை நாங்க அனுபவிக்கிறோம்? ஏன் எங்க வீட்டுல என்னோட உடன் பிறந்த எல்லாருக்குமே இந்த வியாதி? ஏன் இந்த பிரச்சனை? ஏன் இந்த மரண போராட்டம்? எங்களால நிம்மதியா படுத்து தூங்க முடியல, நிம்மதியா வெளியே போக முடியல, எப்போதுமே உடம்புல வலியோடு வேதனையோடு மரணத்தோடு போராடி மருந்து மாத்திர ஹாஸ்பிட்டலே இருக்கிறோமே, ஏன் ஏன்? ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆண்டவர்கிட்ட விசாரித்தார். சிஸ்டர் பிரதர், சில நேரங்கள் உங்கள் வாழ்க்கையில சில தீராத பிரச்சனைகளை நீங்க கர்த்தர்கிட்ட கொண்டு போகணும், கர்த்தர்கிட்ட கேட்கணும். ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை? ஏன் என் பிள்ளைகளுக்கு இந்த பாடு? ஏதாவது இருந்தா எனக்கு அதை காட்டுங்க, எங்களுக்கு அதை வெளிப்படுத்துங்க. தாவீதின் காலத்துல ஒரு பயங்கரமான பஞ்சம் வந்தது, 3 வருட பஞ்சம். பைபிள் சொல்லுது, தாவீது கர்த்தரிடத்தில் போய் விசாரித்தார். ஏன் ஆண்டவரே இந்த பஞ்சம்? இந்த பஞ்சத்துக்கு பின்னால என்ன காரணம்? ஏதாவது பாவம் இருக்குதா, சாபம் இருக்குதா? எங்களுக்கு அது சொல்லுங்க. உடனே ஆண்டவர் காட்டினார். கிபியோனியரை கொன்று போட்ட சவுலின் நிமித்தம் வந்த சாபம் எதுன்னு சொன்னார். அப்ப என்ன தீர்வு? கிபியோனியர்கிட்ட போய் கேளு என்ன தீர்வுன்னு. அவங்கள கூப்பிட்டு கேட்டான், இதுக்கு என்ன தீர்வு? எங்களை சவுல் கொன்னுட்டான், எங்க குடும்பத்தெல்லாம் அழிச்சிட்டான், அவன் பிள்ளைகளை அழிச்சா இந்த சாபம் போயிட்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சவுல் என்ன பண்ணா? அப்படி 7 பிள்ளைகளை அவங்க கையில ஒப்பு கொடுத்தான். 7 பிள்ளைகளை தூக்கு போட்டாங்க. அன்றைக்கு அந்த சாபம் நீங்கியது, மழை கொட்டோன்னு கொட்டியது. ஆண்டவர்கிட்ட விசாரிக்கணும், ஏன் இந்த பிரச்சனை? ஏன் இந்த போராட்டம்? ஏன் என்னால நிம்மதியா வாழ முடியல? ஏன் என் சரீரத்தில் இந்த வியாதி போகல? ஏன் என் குடும்பத்தில் இந்த நிந்த? ஏன் என் வீடு கட்டப்படல? ஏன்னா எது எடுத்தாலும் என் வாழ்க்கையில தடன்னு வர காரணம் என்ன? ஆண்டவர்கிட்ட விசாரிச்சிருக்கீங்களா? முட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட கதறி கேட்டிருக்கீங்களா? நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தரை உங்களுக்கு வெளிப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். இந்த நபர் பெட்ல முழங்கால் படிட்டு கேட்டாரா, என்ன ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேன்? அப்பதான் ஆண்டவர் சொன்னாரா, அப்படியே ஒரு திரைப்படம் மாதிரி, இந்த மாதிரி ஒரு எல்இடி அவருக்கு முன்பதாக அப்படியே வந்து நின்னதா. அதுல இப்படி 4வது தலைமுறைக்கு முன்னாடி செய்த எல்லா முற்பிதாக்களுடைய பாவங்களை ஆண்டவர் அதுல போட்டார். அந்த பாவங்களை பார்க்க எவ்வளோ பேர் குடும்பங்களை அடிச்சிருக்கிறார், எவ்வளோ பேரை ஏமாத்தி லஞ்சம் வாங்கி இருக்கிறார், எவ்வளோ பேருடைய நிலங்களை அபகரிச்சிருக்கிறார், எவ்வளோ பேருடைய வீட்டை கெடுத்திருக்கிறார், எவ்வளோ பேர் அசுத்தமாய் வாழ்ந்திருக்கிறாங்க, விபச்சாரம் செஞ்சிருக்கிறாங்க, கொலை செஞ்சிருக்கிறாங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் அந்த படம் போல அந்த நபருக்கு காட்டினார். அப்படியே தாய் தகப்பனுடைய பாவங்கள் எல்லாம் காட்டினார், இவருடைய பாவங்கள் எல்லாம் காட்டினார். எல்லாம் காட்டி முடிச்ச பிறகு இவர் ஆண்டவரை பார்த்து சொன்னாரா, ஆண்டவரே, இந்த வியாதியை நான் சுமக்கிறது கரெக்ட் தான். ஏன்னா இவ்வளோ பாவங்களை செஞ்ச என்னுடைய முற்பிதாக்கள் நிமித்தம் இந்த வியாதியை நான் சுமக்காமல் இருப்பது எப்படி? நீங்க சொல்றது கரெக்ட் தான். இவ்வளோ பாவம் செஞ்ச என்னுடைய பிதாக்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் ஏன் சரீரத்திலையும் என்னுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சரீரத்திலையும் வியாதிகளை நாங்கள் சுமப்பது கரெக்ட் தான். ஆனா கலாத்தியர் 3:13 சொல்லுது, கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கனை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று சொல்லுது. ஆண்டவரே, நாங்க செஞ்சதெல்லாம் உண்மைதான், எங்க பிதாக்கள் செஞ்சதெல்லாம் உண்மைதான். ஆனா இப்ப நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? என் பிதாக்களுடைய வம்ச வழியிலிருந்து என்ன பிடுங்கி அதை ஆபிரகாமின் வம்சத்தோடு நான் இணைத்துக் கொள்ள போகிறேன். ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய ரத்த குழாய்களை, என் பிதாவினுடைய ரத்த குழாய்களிலிருந்து நான் பிடுங்கி அதை கல்வாரி சிலுவையில நான் இணைக்க போகிறேன். உங்க ரத்தம் எனக்குள்ள பாயட்டும். என் பிதாக்களுடைய ரத்தத்தை நிமித்தம் எனக்குள்ள வந்த சாபங்கள் வியாதிகளை இப்ப என் ரத்த குழாய்களை நான் கல்வாரி சிலுவையோடு இணைத்துக் கொள்ளுகிறேன். உங்க திரு ரத்தம் எனக்குள்ள பாயட்டும், என் நரம்புகளுக்குள்ள உங்க ரத்தம் பாயட்டும், என் எலும்புகளுக்குள்ள உங்க ரத்தம் பாயட்டும், என் தசைகளுக்குள்ள உங்க ரத்தம் பாயட்டும், என் குடும்பத்துக்குள்ள என் சந்ததிக்குள்ள அந்த கல்வாரி ரத்தம் எனக்குள்ள பாய்வதாக. என்னுடைய முற்பிதாக்கள், என்னை பெற்ற முற்பிதாக்கள் என் முற்பிதாக்கள் அல்ல, என்னுடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் தான் என்னுடைய சகோதர சகோதரிகள் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை பிடுங்கி கல்வாரி சிலுவையோடு இணைத்தார். என்ன நடந்தது தெரியுங்களா? அவர் அப்படி ஜெபம் பண்ண
ஐயோ என்னுடைய முற்பிதாக்களுடைய ரத்த சம்பந்தமான பாவம்லாம் எனக்குள்ள வந்திருக்குது ஆண்டவரே, நான் உம்மோடு கூட என்னை இணைக்கிறேன், சிலுவையோடு கூட என்னுடைய ரத்த குழாய்கள் நான் இணைக்கிறேன், எனக்குள்ள உங்க ரத்தம் பாயட்டும், எனக்குள்ள அந்த சாபத்தின் வேர்களெல்லாம் இப்போது அழிக்கப்படுவதாக என்று சொல்லி கைகளை உயர்த்தி ஜெபிக்க 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 ஒரு வல்லமை இறங்கி அவரை பெட்டில் இருந்து தூக்கி அடிச்சது கீழே. அவ்வளவுதான் பாருங்க, ஒரு அபிஷேகம் இறங்கி அவரை தூக்கி வீசின உடனே பொத்துன்னு போய் பெட்டில் இருந்து கீழே விழுந்தார். எழும்பி நின்றார். அவருடைய மடங்கி இருந்த கை அப்படி நேரா மாறிடுச்சு. அப்பவே அந்த நுரையீரல் பிரச்சனை எல்லாம் அவரை விட்டு விலகியது. இன்றைக்கும் அந்த குடும்பம் சாட்சியாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்பதான் அவருக்கு ஒரு ரியலைசேஷன் வந்ததான், ச்சே, இது தெரியாத எவ்வளவு பேர் சாபத்திலே வாழுறாங்க, இது தெரியாத எவ்வளவு பேர் இந்த முன்னோர்களுடைய ரத்த சாபத்திலே கிடக்கிறாங்க. ஒரு மனுஷன் தன்னை கல்வாரி சிலுவையோடு இணைத்து விட்டானால், ஒரு மனுஷன் தன்னை ஆபிரகாமின் சந்ததியோடு இணைத்து விட்டானால் எவ்வளவு ஆசீர்வாதங்களை அவன் பெற ஆரம்பிக்கிறான், அவன் எவ்வளவு மகிமையாய் வாழ ஆரம்பிக்கிறான், எவ்வளவு சாபங்கள் அவன் வாழ்க்கையை விட்டு வெளியேறி போகிறது. இன்றைக்கு பிரதர் சிஸ்டர், உன்னுடைய முற்பிதாக்களுடைய ரத்த குழாய்களை நீ பிடுங்கி அதை கல்வாரி சிலுவையோடு இணைத்து விடு. உன் ரத்தத்தை கல்வாரி சிலுவையோடு இணைத்து விடு. இன்றைக்கு உன்னுடைய எலும்புகளுக்குள்ள, நரம்புகளுக்குள்ள, உன் அணுக்களுக்குள்ள அந்த கல்வாரி ரத்தம் கடந்து வரட்டும், அந்த சுட்டரிக்கிற ரத்தம் கடந்து வரட்டும். உன் முற்பிதாக்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், அசுத்தங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், விக்கிரக ஆராதனைகள், கொலைகள், களியாட்டுக்கள், வெறிகளை சுட்டி எரிக்கிற அந்த தெய்வீக ரத்தம், அந்த தேவகுமாரனுடைய ரத்தம், உன் பாவங்களை கழுவுகிற ரத்தம் உனக்குள் பாய்ந்து உன்னை சுத்திகரிப்புக்குள் நடத்தி உன்னை ஆசீர்வதிப்பதாக நல்ல கைகளை சட்டி, மேல பால்கனியில் இருக்கிறவர்கள் நல்ல கைகளை சட்டி, நல்ல ஒரு நிமிடம் அந்நிய பாஷையில பேசி